ஆக்சுவலாக இது வந்து 6வது படைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து முன்னாடி வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்தாலும் வந்துடும். நாங்கள் வந்து எங்களோட விஸ்லிஸ்ட்டில் வந்து முருகனோட அறுபடை வீட்டுக்கு போகணுன்னு ஒரு பிளான். ஸோ நாங்கள் வந்து இப்போ 2 வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து திருப்பரங்குன்றம், இப்போ வந்து பழமுதிர்ச்சோலை வந்திருக்கோம். நேற்று அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் லேட்டாக கிளம்புனதுனால நைட் தான் கோயிலுக்கே போய் சேர்ந்தோம். அப்புறம் இப்போ இருக்க பழமுதிர்ச்சோலை பார்த்தோம். மதுரையிலிருந்து பழமுதிர்ச்சோலை டெம்பிளுக்கு 30 கிலோமீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்டாக 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. போகிற வழியில் இந்த யானை மலையை பார்த்தோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த யானை மலை பார்த்திங்கன்னா ஒத்தக்கடை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. இந்த மலையில் யோக நரசிங்க பெருமாள் டெம்பிள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. பழமுதிர்ச்சோலை முருகன் டெம்பிள் போகிற வழியில் தான் அழகர் டெம்பிளும் இருக்குது. பட் இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குன்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸில் பார்க்கும்போது ஒருவேளை இதுதான் முருகன் டெம்பிளோ அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, இது வந்து அழகர் கோயில். ஏன்னா அங்கே இருக்க போர்டை பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன். அப்புறம் இன்டீரியராக போகும்போது தான் தெரிஞ்சிச்சு உள்ளே தான் வந்து முருகன் டெம்பிள்னு சொல்லிட்டு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டட் அவ்வளோ வியூ இருந்துச்சு. இந்த கோவில் முருகரோட அறுபடை வீடுகளில் 6வது வீடாக இருக்குது. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்கிறாங்க. இந்த படை வீட்டுக்கு ஔவையார் வந்து ரொம்ப பசியில் நாவல் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்துருக்கும் போது மரத்துக்கு மேலே ஒரு சின்ன பையன் இருக்கானா. அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து சின்ன பையன் உருவத்தில் இருக்கார். அப்போ அந்த பையனை பார்த்து ஔவையார் கேட்குறாங்களாம், எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கு மேலேருந்து ஒரு பழம் பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறான்னா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஔவையார் யோசிக்கிறாங்க, என்ன நம்மளே இந்த மாதிரி டஃப்பாக ஒரு கொஷின் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சுடாத பழமே தாப்பா அப்படின்னு கேட்கும்போது மேலே வந்து அந்த சின்ன பையன் வந்து மரத்தை வந்து உலுக்கி விடுறாராமா. கீழே மண்ணில் விழுந்த பழத்தை வந்து ஔவையார் எடுத்து ஊதி விட்டு சாப்பிட்டாங்களாம்மா. அப்போ மேலே இருந்த அந்த சின்ன பையன் கேட்டானா, என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம்மா. அப்போது வந்து ஔவையாருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக மனுஷனாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது மேலே கிளையிலேருந்து கீழே குதிக்கும்போது முருகன் தோற்றத்தில் வந்தாங்களாம். இன்னமும் அந்த நாவல் மரம் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அன்றைக்கும் முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால கோயிலில் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே ஒரு முகூர்த்தம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கேயும் நாட் அலவுட் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் வீடியோ அவ்வளோக்கு எடுக்க முடியல. நீங்கள் எல்லாம் அந்த அறுபடை வீடியில் நீங்கள் சாமியை பார்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நான் சாப்பிட்றத பார்க்கலாம். ஏன்னா சோறு முக்கியம் இல்லையா. அதனால பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் அந்த வியூ எல்லாம் ரசிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கீழே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த பழமுதிர்ச்சோலை 6வது வீடு அப்படிங்கிறனால லாஸ்ட்டாக போகலான் தான் ஐடியா. பட் மதுரையிலேயே இருந்ததுனால நாங்கள் செகண்டாகவே இந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் அப்படியே வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதாக போச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் கீழே வந்துட்டோம். அழகர் கோயில் வந்திருக்கோம். இந்த ஒரு ஸ்டாச்சுன்னு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ராஜா உள்ளே என்ட்ரி ஆகும்போது எந்த மாதிரி ஒரு வைப்பில் இருந்திருக்கும்ல, அந்த இடம்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பட் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே ஒரு குட்டி நாயெல்லாம் செத்து போயிருந்துச்சு. ஆனால் இது ஃபோட்டோ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் மதுரை போனால் எங்கே போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அழகர் கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அழகர் கோயிலையும் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக அழகர் கோயிலோட அந்த என்ட்ரன்ஸ் வந்து கதவு இருக்கும். அது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சித்திரை திருநாள் அப்போது அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப பெரிய ஒரு அருவாள் வச்சுட்டு சும்மா வச்சுருந்தாங்க. அதை சுற்றியும் சந்தனம் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு திருமண மண்டபம். இங்கே வந்து கோயில் வந்து 3:30க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அதனால இங்கே எல்லாருமே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த பழமுதிர்ச்சோலை போயிட்டு கீழே வரீங்கலாம் இங்கே தான் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்க அந்த தூணோட சிற்பங்கள், அந்த கோயிலோட என்டையர் எல்லாமே இங்கே வியூ பண்ணுறதுக்கு எதுவுமே உங்களுக்கு சலிச்சு போகாது. இன்னும் உங்களுக்கு 4 days 5 days இருந்தால் கூட அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மதுரை போனீங்கன்னா இந்த இடம்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மதுரை ஏகப்பட்ட வெயில் மண்டையை காய்ச்சிருச்சு. அதனால் எப்படியோ ஃபைனலி அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் வீடியோ வரும். கண்டிப்பாக ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.